வியூவர்ஸ், வெல்கம் டு பி புக். இன்றைய தமிழ் வகுப்புல 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல கொடுத்திருக்கக்கூடிய வாடிவாசல் அப்படிங்கிற பாடம் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வாடிவாசல் அப்படிங்கிறது ஒரு குறும்புதினம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன குறும்புதினம் அப்படின்னா, சிறுகதைக்கும் புதினத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட ஒரு நூலாக இருக்கக்கூடியதான் வந்து குறும்புதினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன புதினம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு கேள்விகள் தோன்றும். அதாவது சிறுகதை அப்படிங்கிறது வேற. அதே கதையை வந்து நீண்ட ஒரு நாவலாக எழுதுறீங்க அப்படின்னா அதுதான் புதினம்னு சொல்லுவாங்க. அப்ப சிறிய கதையாவும் இல்லாம ரொம்ப பெரிய கதையாவும் இல்லாம ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒண்ணா இருக்கக்கூடியதுதான் இந்த குறும்புதினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த குறும்புதினம் வாடிவாசல் அப்படிங்கிற இந்த குறும்புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசு செல்லப்பா அவர்கள் இயற்றியிருக்காங்க. சோ இவரை குறித்த தகவல்கள் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இந்த ஒரு லெசன் தான் நம்மளுக்கு நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கு. சோ அதனால ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். சோ இந்த குறும்புதினத்துல அவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படிங்கறத இந்த வகுப்புல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நுழையும் முன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஒத்தைக்கு ஒத்தையாக கோதாவில் இறங்கும் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நடக்கும் விவகாரத்துக்கும் இரண்டில் ஒரு முடிவு காணும் இடம் வாடிவாசல். அப்ப வாடிவாசல் அப்படின்னா என்னன்னா, ஒரு மிருகத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் நடக்கக்கூடிய அந்த விவகாரத்துல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வின் பண்ணும். சோ அப்படிப்பட்ட அந்த இடம் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாடிவாசல். இதுல ஒத்தைக்கு ஒத்தையா கோதாவில் அப்படின்னு இருப்பாங்க. கோதா அப்படின்னா என்னன்னா மர்க்கட்டும் களம். அதாவது ஒண்ணு இன்னொன்னு மோதி ஜெயிச்சு பார்க்கக்கூடிய அந்த ஒரு களத்தை தான் வந்து கோதா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் காளையும் மிருகம் அப்படிங்கிறது காளையும் மனிதனையும் குறிக்கிறாங்க. சோ ஒரு காளைக்கும் ஒரு மனிதனுக்கும் நடக்கக்கூடிய அந்த விவகாரத்துல யாராவது ஒருத்தர் வின் பண்ணுவாங்க. ஒண்ணு காளை வெற்றி பெற்றதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா யாரு காளையை பிடித்திருக்காங்களோ அப்ப மாடு வந்து பிடிபட்டு விட்டது, வீரர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் இந்த வாடிவாசல். அந்த வாடிவாசலில் மனுஷ ரத்தம் சிந்தலாம், காலை உடலில் ஒரு சொட்டு ரத்தம் காணக்கூடாது. எதன் கை ஓங்குதோ அதன் கை தான் தூக்கும். மனுஷன் இதை விளையாட்டா நினைச்சாலும் மிருகத்துக்கு அது விளையாட்டன்று, அதுதான் ஜல்லிக்கட்டு அப்படின்றாங்க. அதாவது இந்த வாடிவாசல்ல மாடுகளால குத்தப்பட்டு மனுஷனுக்கு வேணா ரத்தம் வந்து சிந்தலாம், ஆனா காளைகளுக்கு வந்து ஒரு நாளும் ரத்தம் சிந்தக்கூடாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம எந்த கை ஓங்குதோ அந்த கை தான் வெற்றி பெறும். ஒருவேளை மாடு துள்ளி குதித்து அந்த வீரரின் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டு சென்றது என்றால் அந்த மாடு வெற்றி பெற்றது. அதுவே அந்த மாட்டினை பிடித்து தன்னுடைய கையை உயர்த்துகின்றான் என்றால் வீரன் வெற்றி பெற்று விட்டான். சோ அப்ப எந்த கை ஓங்குகின்றதோ அந்த கை தான் தூக்கும் அப்படின்றாங்க. மனுஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விளையாட்டு. ஆனா அந்த மிருகத்தை பொறுத்த வரைக்கும் அது விளையாட்டு கிடையாது. அதுக்கு அப்படி தோணாது. அதை பொறுத்த வரைக்கும் தன்னை துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு தான் நினைக்கும். சோ அப்படிப்பட்டதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜல்லிக்கட்டு. சோ இந்த ஜல்லிக்கட்டை குறித்து தான் இந்த குறும்புதினத்துல வாடிவாசல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து சீசு செல்லப்பா அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. இது ஒரு பெரிய கதை. பட் இருந்தாலும் வந்து இத நம்மளுடைய ஸ்கூல் புக்ல ஒரு 4 பக்கத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அதனால ஒரு சில லைன்ஸ் எல்லாம் படிக்கும்பொழுது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியாது. அதனால நான் ஒரு அவுட்டர் லைன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த லெசன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா புரியும். ஏன்னா நீங்க நார்மலா இந்த லெசன் படிச்சீங்கன்னா யார சொல்றாங்க, யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே வரும். சோ அதுக்காக ஃபர்ஸ்டே நம்ம ஒண்ணு சொல்லிடுவோம். ஓகேங்களா? சோ இதுல பிச்சி அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அந்த பிச்சி அப்படிங்கிறவன் தான் வந்து யாருன்னா இந்த கதையுடைய மாந்தர், அதாவது வாடிவாசல் கதையுடைய மாந்தர். இதுல மருதன் அப்படின்னு இன்னொருத்தர் இருப்பான். இந்த மருதன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதை மாந்தரான பிச்சியோடைய நண்பன் மட்டும் இல்ல, பிச்சிக்கு மச்சான். சோ இந்த உரை இருக்கவன் தான் இவங்க. ஓகேங்களா? அடுத்தது இவங்க இதுல ஒரு கிழவன் வருவான், ஒரு ஜமீன்தார் வருவாரு. அதுக்கு அடுத்தது இவங்க அப்பா, அதாவது பிச்சியோடைய அப்பாவுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் ஒரு மாடுபிடி வீரர். அவர் ஒரு களத்துல வந்து இறந்துருவாரு. சோ அவர் எந்த காளை கிட்ட இறந்தாரோ, அதாவது எந்த காளை இந்த பிச்சியோடைய அப்பாவுடைய வயித்துல குத்தி கிழிச்சுதோ அந்த காளையில வெற்றி கொள்வதற்காகத்தான் இந்த பிச்சி அப்படிங்கிறவரு இந்த வாடிவாசலுக்கு வந்திருப்பாரு. வாடிபுரம்க்கு இந்த காளையை வந்து அடக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அதாவது தன்னுடைய அப்பாவை கொன்ற அந்த காளையை அடக்குவதற்காக பிச்சி இந்த வாடிவாசலுக்கு வந்திருப்பான், இந்த ஜல்லிக்கட்டுக்கு. அடுத்தது அவனோட துணையா வர்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதன் அப்படிங்கக்கூடிய ஒரு நண்பனும் மச்சானும் ஆவான். அது மட்டும் இல்லாம இந்த ஜமீன்தார் யார் அப்படின்னா அந்த காளையுடைய ஓனர் தான் வந்து ஜமீன்தார். ஓகேங்களா? சோ இதுதான் கதைக்களம். இப்போ இங்க கொடுத்திருக்கிறத படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும்.
வாடிப்புறம் காலை வாடிவாசலையும் தொழுவத்தையும் பிரித்து நிற்கும் ஆள் உயர வேலி அடைப்பின் மீது உட்கார்ந்திருக்கும் இருந்த ஒரு பையன் கத்தினான், வாடிபுரம் காலை கருப்பு பிசாசு அப்படின்னு. அதாவது வாடிபுரம் காலை அப்படிங்கிறது வந்து ஒரு கருப்பா நல்ல பெருசா ஜைஜாண்டிக் ஃபிகர்ல இருக்கக்கூடிய ஒரு காளை. அந்த காளை தான் பிச்சுவோட அப்பாவை குத்துன காளை. அந்த காளை இது வரைக்கும் பிடிபட்டதே இல்ல. ஓகேங்களா? சோ அதை சீண்டணும்னு நினைக்க கூட மாட்டாங்களாம். அந்த வாடிவாசல்ல வந்து அந்த காளை வருது அப்படின்னா அந்த காளையை அவிழ்க்கும் பொழுது எல்லாரும் ஒதுங்கி போயிருவாங்களாம். யாருமே அந்த காளையை போய் அடக்கணும்னு முயற்சிக்க மாட்டாங்களாம். சோ அப்படி கம்பீரமான தோற்றம் கொண்டது. அடக்க முடியாத ஒரு காளை தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாடிபுரம் காளை. அல்லதா கருப்பு பிசாசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாடிபுரம் காளை. சோ அப்போ இந்த தொழுவத்துக்கும் அதாவது இந்த வாடிவாசல் அவுத்து விடுறதுக்கும் இந்த களத்துல இருந்து மக்கள் பார்வைக்காக ஒரு நடுவுல ஒரு பெரிய திரை வந்து ஒரு தடுப்பு கட்டியிருப்பாங்க. சோ அந்த தடுப்பு மேல அந்த ஆள் உயரம் இருக்கக்கூடிய அந்த வேலி அடைப்பின் மேல வந்து ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து கத்துறான், வாடிபுரம் காளை கருப்பு பிசாசு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. கத்திய அத்தனை குரல்களிலும் ஒரு நடுக்கம் திகில் வெடித்து பரவியது. வாடிவாசல் அமர்க்களப்பட்டது. சில வினாடிகளில் வாடிவாசலிலே முண்டி அடித்து எக்கி நின்ற கூட்டம் போன இடம் தெரியவில்லை அப்படின்றாங்க. சோ இந்த காளையை அவுத்து விடுறாங்கன்னு உடனே யாரையாவது வந்து குத்தி கிழிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருடைய மனதிலையும் இருக்கு. சோ அப்படி முன்னாடி சிறப்பு பெற்றிருக்கக்கூடியதுதான் அந்த கருப்பு பிசாசுங்கிற இந்த வாடிப்புறம் காளை. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு சினம் கொண்டதாக இருக்கும். யாரையும் வந்து தன்னை பிடிக்க கூட விடாது. சோ அதனால இங்க இருக்கக்கூடிய அது இதுவரைக்கும் கத்தி அணைச்சுக்கிட்டு மத்த மாடெல்லாம் வரும் பொழுது கத்தி ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருடைய குரல்லயும் இந்த வாடிபுரம் காளை வருது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பயம் வருது. சோ அதுல அங்க இருக்கவங்க எல்லாரும் அப்படியே தெரிச்சிட்டு ஓடி போய் அந்த வாடிவாசல் அந்த அந்த தடுப்பு போட்டிருப்பாங்க பாருங்க, அது மேல எல்லாரும் ஏறிக்கிறாங்க தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக. சோ அதுதான் முண்டி அடித்து எக்கி நின்ற கூட்டம் போன இடம் தெரியவில்லை. அதாவது இதுக்கு முன்னாடி வரக்கூடிய காளைகள் எல்லாத்தையும் அப்படியே முந்திக்கிட்டு போய் பிடிக்கிறேன், நான் பிடிக்கிறேன், நீ பிடிக்கிறேன்னு போனவங்க எல்லாருமே இப்ப இருந்த இடம் தெரியாம ஓடிட்டாங்க அப்படின்றாங்க. காரி கொம்புக்கு எட்டாதபடி எப்படியெல்லாம் பாதுகாத்துக் கொள்வதென்று தவித்து அவனவன் அங்கும் இங்கும் ஓடி பதுங்க பார்த்தான். அதாவது அந்த காரின்னா அந்த காளைய சொல்றாங்க. சோ அந்த கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அந்த காரிங்கிற அந்த காளை கிட்ட வந்து எட்டிடக் கூடாது. அது அது கீழ முட்டுற அளவுக்கு நம்ம இருந்துட்டோம்னா குத்தி கொதறிடும். சோ அதனால வந்து அதுக்கு எட்டாதபடி எப்படியெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கிறதுன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள்லாம் சைடுல இருந்த அந்த வேலியின் மீது அமைக்கப்பட்டிருந்த அந்த ஆளுயர வேலியின் மீது ஏறி எல்லாரும் தப்பிக்கிறதுக்காக அவங்கள பாதுகாப்பா இருக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் பதுங்கிக்கிறாங்களாம். சோ அதான் திட்டி வாசலை சுற்றி குழப்பமின்றி விஸ்தாரமாக இருந்தது. அதிலேயும் இரண்டொருத்தர் தான் துணிந்து நின்று காலை உள்ளே அவிழ்க்கப்படுவதை பார்த்தார். சோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஓடி இருக்கும் பொழுது அதுல 1, 2 பேர் தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த கல்லு இருக்கும், இந்த கல்லு வழியா தான் அந்த காளை வெளியில வரும். சோ அந்த காளை வெளியில வரத இந்த கல்லு வழியா ஒரு 1, 2 பேர் தான் வந்து எட்டி பாக்குறாங்க. துணிந்து அதை எட்டி பாக்குறதுக்கு கூட அவ்வளவு பயமா. அந்த காளை இன்னும் வரவே இல்லை. அதை அவிழ்க்கிறத பாக்குறதுக்கு கூட அந்த அளவுக்கு பயம் நிறைந்ததா இருக்கிறது. தொழுவத்தில் அதன் அலங்காரங்கள் கலைக்கப்பட்டு உள் வாடிக்கு கொணரப்பட்டு காலை ஒரு தடவை முக்காரம் விட்டு ஒரு சிறுவன் பிடிக்கயிற்றுக்கு அடங்கி பரம சாதுவாக அடைப்புக்குள் ஆடி அசைந்து வந்தது அப்படின்றாங்க. சோ இந்த காரி அப்படிங்கிற காளையை சின்ன வயதுல இருந்தே ஒரு சிறுவன் தான் வந்து மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போவான். அந்த காளைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்வான். சோ அப்படி அவனுக்கு மட்டும்தான் அந்த காளை வந்து அந்த அன்பை பொழியும். அவனுக்கு மட்டும்தான் அந்த காளை வந்து அடங்கும். அவன் ஒரு சொல் சொன்னா மட்டும்தான் அந்த காளையானது அன்பிற்காக அடங்கி நிற்கும். வேற யாருடைய பேச்சையும் கேட்காதுதான் அந்த காளை. சோ அப்படிப்பட்ட அந்த காளையுடைய அலங்காரங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டு அந்த வாடிக்கு கொண்டு வரப்பட்ட, அதாவது தொழுவத்துல அலங்காரங்கள் இல்லாத இருக்கக்கூடிய அந்த காளையை நல்ல மாலை எல்லாத்தையும் அணிவிச்சு அந்த வாடி வாசல்ல அவுக்கிறதுக்காக கொண்டு வராங்க. சோ அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த சிறுவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த பிடிக்கயிற்றை அடங்கிய பரம சாதுவாக அடைப்புக்குள் ஆடி அசைந்து வந்தது. அவன் வந்து இந்த கயிற்றை அவிழ்த்து விடுவான். அப்ப வந்து இந்த எருது வந்து முக்காரம் இட்டு அப்படின்னா என்னன்னா, எருது அந்த ஒரு மாதிரி சவுண்ட் வரும் பாருங்க, அப்படின்னுட்டு. சோ அந்த மாதிரி இது பண்றதா வந்து முக்காரம் விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி அந்த எருது முழக்கமிட்டு ஒரு சிறுவன் பிடிக்கயிற்றுக்கு அடங்கி, அவ்வளவு பெரிய காளை, இத்தனை பேரும் அஞ்சு ஓடக்கூடிய அந்த காளையானது ஒரு சிறுவனுடைய பிடிக்கயிற்றுக்கு அடங்கி சாதுவாக அந்த அடைப்புக்குள்ள இருந்து ஆடி அசைஞ்சு வெளியில வருது அப்படின்றாங்க. சோ அந்த காளை வரத பாத்துட்டாங்க. இப்போ மருதன்
மருதன், பிச்சி இவங்க வந்ததே, அதாவது இந்த களத்துக்கு அவங்க வந்ததே இந்த காளையை அடக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். சோ வேற எந்த காளையும் அவங்க அடக்கணுங்கிறதுக்காக வரல. இந்த ஒரு காளை, அதாவது தன்னுடைய தந்தையை கொன்ற அந்த காளையை அடக்குவதற்காகத்தான் பிச்சி இந்த களத்திற்கு வந்தான். அதற்கு உதவியாகத்தான் மருதனும் இங்க வரான். சோ இந்த காளை அவுத்து விட்டுட்டாங்க. இப்ப காளை வெளியில வருது. அப்ப சொல்றான், மருதா என்று உஷார்படுத்தி கொண்டு பிச்சி லங்கோட்டை ஒரு தரம் இறுக்கி விட்டு வயிற்றை எக்கி கொடுத்து ஒரு முழு மூச்சுக்கு இழுத்தான். குனிந்து இரு கைகளையும் தரையில் தேய்த்து பிடி வழுக்காமல் இருக்க சுரசுரப்பாக்கி கொண்டான். அதாவது அவன் மருதன் கிட்ட சொல்றான், மருதா காலை வருது உஷாரா இரு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சி தன்னுடைய அந்த லங்கோடு அந்த அரையாடையை ஒரு தரம் நல்லா இறுக்கி கட்டிக்கிறான். ஏன்னா அவந்துடக்கூடாதுல்ல. சோ அதனால அந்த லங்கோட்டை இறுக்கி கட்டிக்கிட்டு வயித்தை எக்கி கொடுத்து கீழே அப்படியே ஒரு முழு மூச்சு விட்டுட்டு தரையில குனிஞ்சு 2 கையிலயும் அந்த மண்ணை அள்ளி தேய்ச்சிக்கிறான். ஏன்னா பிடி வழுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப சொல்றான், கிழக்கத்தியான் காரியை பிடிக்க போறான். அதாவது கூட்டத்துல இருக்கவங்க எல்லாம் இவனை கலாய்க்கிற மாதிரி சொல்றாங்க. கிழக்கத்தியான் காரிய பிடிக்க போறான், பையன் செத்தான். செல்லாயி வாடியிலே அவனுக்கு முடிவு போட்டிருக்கு. அதாவது இப்ப நடக்கக்கூடிய இந்த வாடிக்கு பேர் என்னன்னா செல்லாயி வாடி. இந்த செல்லாயி வாடியில தான் அவனுக்கு இறுதி மூச்சுன்னு எழுதியிருக்கு போல. பையன் செத்து போயிருவான். இந்த காரிய போய் இந்த கிழக்கத்தியான், அதாவது பிச்சியதான் இந்த இடத்துல கிழக்கத்தியான்னு குறிப்பிடுறாங்க. சோ கிழக்கு திசையில இருந்து வந்தவர்களை கிழக்கத்தியான்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு கிழக்கு பக்கத்துல இருந்து வந்தவங்க. சோ அதான் அப்ப கிழக்கத்தியா இந்த காளைய பிடிக்க போறான், நம்ம பையன் செத்துருவான். இந்த வாசல்ல தான், இந்த வாடியில தான் அவனுக்கு முடிவுன்னு இருந்திருக்கு போல. பையன் குருத்து பையன் அநியாயமா பட்டு உருமாவுக்கு ஆசைப்பட்டு உசுரை இந்தான் கொடுக்க போறானே பாவி அப்படின்றாங்க. குருத்து பையன் அப்படின்னா இளையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சின்ன ஒரு இளைஞன், அதாவது வயசு அதிகமானவன் எல்லாம் கிடையாது. ஒரு இளைய பையனான இவன் அநியாயமா பட்டு உருமா அப்படின்னா அந்த காலை அடக்கிட்டா அந்த தங்க காசு, அதுக்கப்புறம் பட்டு துணி, அந்த பரிசு இருக்கக்கூடியதெல்லாம் கிடைக்கும். சோ அந்த பட்டு உருமாவுக்காக, அதாவது பட்டு துணிக்காக ஆசைப்பட்டு உசுர விட போறான். அப்படிப்பட்ட பாவியாய் போயிட்டானே இந்த கிழக்கத்தியான் அப்படின்னு சொல்றாங்க. 2 பவுன் தங்கம் கண்ணுல உத்தும் இல்ல, ஆளுக்கு ஒரு அபிப்பிராயமாக கூட்டம் பரிமாறிக்கொண்டது. அதாவது சொல்றாங்க, கிழக்கத்தியான் இந்த காளைய குடிக்க போறானா, அவன் செத்துருவான். இந்த வாசல்ல தான் அவனுக்கு முடிவு எழுதியிருக்கு போல. சின்ன பையன் அநியாயமா சாக போறான். இந்த பட்டு துணிக்காக ஆசைப்பட்டு இந்த உசுரை கொடுக்க போறான் பாவி. 2 பவுன் தங்கம் கண்ணுல உறுத்துது போல. அந்த தங்க காசு கொடுப்பாங்க. அந்த 2 பவுன் தங்கத்துக்காக இவன் தன்னுடைய உயிரையே விட போறான் போல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுல மேடை ஆசனத்திலிருந்து முன் சாய்ந்து குறுக்கு கம்பியின் மீது கை வைத்து ஆர்வத்துடன் பார்க்கும்போது அவர் பக்கமாக திரும்பிய பிச்சியின் பார்வையை ஜமீன்தார் சந்தித்து விட்டார். அதாவது ஜமீன்தார் கலெக்டரோட மேல அந்த வாடிவாசலுக்கு மேல நிகழ்ச்சி தொகுப்பு நடக்கக்கூடிய அந்த இடத்துல உட்கார்ந்து மேல இருந்து அந்த கீழே காளை அவிழ்க்கிறத பாக்குறாரு. அவருடைய காளை தானே இந்த காளை. அப்ப அவிழ்க்கிறத பாக்குறாரு. இது வரைக்கும் அந்த காளை அவருக்கு பெரும் சிறப்பை கொடுத்திருக்க கூடியது. இன்றைய வாடியில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத எட்டி பாக்குறாரு. ஆனா அவருக்கு ஒரு சின்ன ஐயமும் கிடையாது. என்னன்னா இந்த காளை பிடிபட்டுரும். ஏன்னா இத்தனை வருஷமா எவனாலையும் பிடிக்க முடியாத காளையாச்சே அப்படின்னு ஒரு இதோட அப்படியே இப்படி எட்டி பாக்குறாரு. அண்ட் பிச்சு அந்த காளையதான் அடக்கறதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கறதையும் அவரு உணர்ந்துக்கிறாரு. சோ அப்பதான் ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா ஒரு பார்வை பாக்குறாரு. முடிஞ்சா படியும் புடி அப்படின்னு சொல்லி. சோ அந்த பார்வையில தலையசைக்கிறாரு. அதை பார்த்த பிச்சி புடிச்சே தீருவேன், எங்க அப்பாவை கொண்ட காளையாச்சே அப்படின்னு. அதாவது அவங்களுக்குள்ள அந்த பகை இருக்குல்ல. சோ அவங்க அப்பாவை கொண்ட காளைதான் அப்படிங்கறது ஜமீன்தாருக்கும் தெரியும். இந்த காளையிலதான் பிச்சியோடைய அப்பா இறந்திருக்காருங்கிறது தெரியும். ஓகேங்களா. சோ அதுதான் மேடையின் ஆசனத்திலிருந்து முன் சாய்ந்து குறுக்கு கம்பியின் மீது கை வைத்து, அந்த மேல கட்டிருப்பாங்கல்ல, சோ அந்த குறுக்கு கம்பியில கை வைத்து ஆர்வத்தோட பாக்குறாரு. அவர் பார்க்கும் பொழுது அந்த பிச்சியுடைய பார்வை, அவனுடைய பார்வை அந்த ஜமீன்தார் மேல விழுது. ஜமீன்தாரும் அதை பார்த்துட்டாரு, பிச்சி பாக்குறத. பிடி என்று சொல்வது போல தன்னை அறியாமலேயே தலையை ஆட்டி விட்டார். ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா பிடி அப்படின்னு சொல்லி ஆட்டுறாரு. சோ இவனும் பிச்சியும் அதை பார்த்துட்டு, பார்த்தியா காலை வரவும் கிழக்கத்தியான் பம்பிட்டான் அப்படின்றாங்க. சோ அந்த ஒரு செகண்ட் அங்க அந்த உரையாடல் நடந்துட்டு இருக்கும் பொழுது கண்ணுக்கும் நடக்குது, பிச்சைக்கும் அந்த ஜமீன்தாருக்கும். அப்படி நடக்கும் பொழுது கூட்டம் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செகண்ட் அப்படியே அவன் பாத்தியா காலை வரவும் அவன் அடங்கி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் பையன். சும்மா ஆர்ப்பாட்டக்காரனுங்க. தன்னை சுற்றி எழுந்த இந்த கேலி வார்த்தைகளை கேட்ட ஜமீன்தார் உளராம பாத்துக்கிட்டு இருங்க என்று சுருக்கென சொல்லி அடக்கினார். அவன் ஒரு பிறவி, எந்த மாட்டு மேல எப்படி விழணும் அவனுக்கு சுபாவத்திலேயே ஊறி கிடக்கு. கண்ட வாய்கள் மூடிக்கொண்டன அப்படின்றாங்க. அதாவது
மேல இருக்கவங்க எல்லாம் ஜமீன்தாருக்கு ஆதரவா பேசணும்ல. சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரு பார்த்த உடனே இது பண்ணும் பொழுது, அப்ப சொல்றாங்க, "பாத்தியா கால வரவும் அவன் அடங்கி போயிட்டான். அவ்வளவுதான் பையன் சும்மா ஆரவாரம் காட்டிக்கிட்டு இருக்கான். அவன் ஒண்ணும் திறமை இல்லாதவன்." அப்படி இப்படி பேசுறாங்க. அப்படி பேசும்பொழுது ஜமீன்தார் சொல்றாரு, என்னதான் தன்னுடைய காளையா இருந்தாலும் அந்த கேலி வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட அந்த ஜமீன்தார் என்ன சொல்றாருன்னா, பொறுங்க. அதாவது உளராம பாத்துக்கிட்டு இருங்க. அவனுக்கு அவன் எப்படி ஒரு மாடு வரும், அந்த மாட்டை எப்படி பிடிக்கணும்னு எல்லாம் தெரிஞ்சவன். அதனால பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. சும்மா உளறிட்டு கிடைக்காதீங்க அப்படின்னுட்டு. சோ கண்ட வாய்கள், அதாவது அதை கேட்ட உடனே அங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த இழிவாக பேசின எல்லா வாயும் மூடிட்டாங்களாம். திட்டி வாசலில் காரி ராஜாங்கரமாக நின்றது. அதாவது திட்டி வாசல் அப்படின்னா இந்த அவிழ்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ராஜாங்கமா வந்து இந்த காரிங்கிற அந்த காளை, காளைக்கு பேர் வந்து காரி. அந்த காரிங்கிற அந்த காளையானது ராஜாங்கமாக நின்றது. அதன் புடைத்த பளிரிடும் கருந்தமிழ் நெஞ்சுயர மரக்கட்டை அடைப்புக்கு மேலே எடுப்பாக துரத்தி கொண்டு வாடி வாசலில் நின்றது. அதாவது அந்த காளைகளை திறந்து விடுறதுக்கு இப்படி ஒரு கட்டை மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த கட்டையே வந்து உயரமா தான் இருக்கும். அந்த கட்டையை தாண்டி அந்த திமில் தெரியுதாம். அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு காளையாக அந்த காளை இருந்திருக்கிறது. அடுத்தது, ராஜாளி மாதிரி வந்து நிக்குது பாரு. நின்னு குத்தி காளைன்னா இதுதான். இதையா கிழக்கத்தியான் பிடிக்க போறான் அப்படின்றாங்க. அதாவது அந்த கூட்டத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, ராஜாளி மாதிரி வந்து நிக்குது பாரு. நின்னு குத்தி காளைன்னா இதுதான்ப்பா நின்னு குத்தி காளை. அதாவது நம்மள நோக்கி வரவன நின்ன இடத்துல குத்தி தூக்கக்கூடிய காளை, வெற்றி பெறக்கூடிய காளைன்னா இதுதான் அப்படின்றாங்க. சோ இப்படிப்பட்ட இந்த காளையவா இந்த கிழக்கத்தியான் பிச்சிங்கிற பையன் பிடிக்க போறான். நின்ற காரி வாடி வாசலில் தன் மீது கை போடும்படி சவால் விட்ட மாதிரி இருந்தது. அதன் மூச்சு தரையில் பட்ட இடங்களில் மண் சிதறி பறந்தன. ஒரு தரம் செருக்கடித்தது, மறுபடியும் தரையை முகர்ந்து கொண்டிருந்தது. அதாவது அங்க வந்து அதாவது அவுத்திருக்காங்க, இன்னும் வெளியில வரல. சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த காரிங்கிற அந்த காளையானது அது வரத பார்க்கும் பொழுது வாடி வாசல்ல இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எல்லாம் முடிஞ்சா என்ன தொட்டு பாருங்கடா அப்படின்னு சவால் விடுற தோரணையில அந்த காளை அங்க நிக்குதாம். சோ அது விடுற அந்த மூச்சு காத்துல, காளைகள் வந்து மூச்சு காத்து விடுதுல, சோ அந்த மூச்சு காத்துல கீழே இருக்கக்கூடிய மண்ணு அந்த புழுதி பறக்குதாம். அப்படி இருக்காம் அந்த காளை. ஒரு தரம் செருக்கடித்து மறுபடியும் தரையை முகர்ந்து கொண்டிருந்தது அப்படின்றாங்க. அடுத்தது, அப்பன் ஆசைக்கு மட்டுமின்றி உசுருக்கே உலை வைத்த காரி அதன் கொம்பிலே இன்னும் அப்பன் ரத்தம் வழிந்து கொண்டிருப்பது போன்ற பிரம்மை ஏற்பட பிச்சிக்கு நேரெதிரில் வந்து நின்ற போது அந்த கிழக்கத்திய வாலிபனான பிச்சி அதன் கொம்புக்கு நேராகவும் மருதன் அதன் வாலுக்கு பக்கமாகவும் அசையாமல் நின்றார்கள். அதாவது அதாவது பிச்சியுடைய அப்பனை வந்து அந்த காளை கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்ல, அந்த அவருடைய அப்பாவுடைய ரத்தமானது அந்த காளையுடைய கொம்புல இன்னமும் அந்த வாடை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரம்மை அவனுக்கு முன்னாடி தோன்றுது. அவங்க அப்பாவை இப்படிதான் குத்துச்சு, அந்த ரத்தம் அப்படியே ஒழுகுற மாதிரி பிச்சிக்கு ஒரு பிரம்மை தோன்றுது. தன்னுடைய அப்பாவை குத்தி அந்த கொம்பெல்லாம் ரத்தமா இருக்கிற மாதிரி. அதான் அப்பன் ஆசைக்கு மட்டுமின்றி உசுருக்கே உழை வைத்த, அதாவது இந்த காளையை அடக்க வேண்டும்ங்கிற அவங்க அப்பாவுடைய ஆசைக்கு மட்டும் உழை வைக்கல, அந்த அப்பாவுக்கே உழ வச்ச, அந்த உசுருக்கே உழை வைத்த அந்த காரி அதனுடைய கொம்புல இன்னமும் அவங்க அப்பாவுடைய ரத்தம் வழிந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு பிரம்மையான ஒரு காட்சியானது பிச்சியோடைய மனசுல வருது. இப்போ அந்த காளை பிச்சிக்கு நேர் எதிரில வந்து நிக்குது. அந்த காளையுடைய அதான் அந்த கிழக்கத்திய வாலிபனான பிச்சிக்கு நேரா அந்த காளை, இப்ப காளை இங்க நிக்குதுன்னா பிச்சி இங்க நிக்கிறான். இப்போ இதோடைய வால் பக்கமாக மருதன், இவனுடைய பிச்சியுடைய மச்சானும் தோழனுமான மருதன் இந்த வால் பக்கமா நிக்கிறான். ஓகேங்களா? சோ இப்ப இவங்களுக்குள்ள ஒரு டீலிங்கோட தான் வந்திருப்பாங்க, அந்த காளை எப்படி அடக்குறதுன்னு. சோ 2 பேரும் அசையாம நிக்கிறாங்க. அந்த காளையும் அப்படியே பாக்குது, என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பிச்சியின் முகத்தை சமிக்கைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தான் மருதன். காளைக்கு மேலே பார்த்து பிச்சி மருதனுக்கு சமிக்கை செய்ததுதான் தாமதம். மருதன் குரல் வாடிவாசல் முணுமுணுப்பை கிழித்து கொண்டு எழுந்தது. கூவிக்கொண்டே முன்வந்த காளையின் வாளையை ஜாடையாக தொட்டுவிட்டு வட்ட விளிம்போரமாக பின்னெறிந்தான். மருதன் கைப்படவும் காளை அவன் மீது பாய சடக்கென திரும்பியது. அது பிச்சியை விட்டு ஒரு சிறு கோண அளவுக்கு திரும்பி இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது இப்ப என்ன டீலிங்னா, இந்த காளைக்கு முன்னாடி பிச்சு நிக்கிறான், பின்னாடி வந்து மருதன் நிக்கிறான். சோ இப்ப காளைக்கு பின்னாடி மருதன் நிக்கிறதுனால இந்த காளையுடைய வாழை தொட்ட உடனே அந்த காளை என்ன பண்ணும், திரும்பி அவனை முட்டை போக்கும். சோ அப்ப பிச்சியுடைய பார்வையில இருந்து, அதாவது பிச்சியை பாக்குறத விட்டுட்டு பின்னாடி யார தொடுறீங்க அப்படின்னு தான் அந்த காளை திரும்பும். சோ அப்ப அந்த நேரத்துல அந்த காளை இப்படி திரும்பக்கூடிய நேரத்துல, இந்த காளைக்கு எதிர்பார்க்காத நேரத்துல அந்த திமிழ பிச்சு பிடிச்சுக்கிட்டா
பிடிச்சுக்கிட்டு அந்த பிடிய உடும்பு பிடி மாதிரி விடாத மாதிரி பிடிச்சுக்கணும் அப்படிங்கறதா டீலிங். சோ அதுதான் நடக்குது. சோ அப்ப மருதன் வந்து பிச்சியோடைய சமிக்கைக்காக காத்துக்கிட்டு இருக்கான். பிச்சி சொன்ன உடனே வாளை புடிச்சிடணும். வாளை புடிச்சிட்டு அவன் விட்டுட்டு ஓடி போயிடணும். ஓகேங்களா? ஓடி போய் அவன் பாதுகாப்பா ஒளிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் பிச்சி பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான். சோ அப்போ இந்த காளை அந்த மருதனுக்கு பிச்சி வந்து சமிக்கை செய்யறதுதான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஆனாலும் அவன் தொட்டுட்டான். தொட்ட அடுத்த செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருதன் குரல் வாடிவாசல் முணுமுணுப்பை கிழித்துக் கொண்டது. அதாவது அவன் தொட்ட உடனே ஒரு சமிக்கை சொல்லணும்ல, அதனால டுர்ரி அப்படின்றான். சோ அப்படி சொல்லிட்டு அதாவது அந்த வாளை தொட்டுட்டு அப்படி சொல்றான். தொட்ட உடனே மருதன் குரல் வாடிவாசல் முணுமுணுப்பை கிழித்துக் கொண்டு எழுந்தது. கூவிக்கொண்டு முன் வந்த காளையின் வாளை ஜாடையாக தொட்டுவிட்டு விளிம்பு ஓரமாக அந்த அந்த கட்டையெல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த பலகைக்கு பின்னாடி போய் அந்த கட்டைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிடுறான். மருதன் கைப்படவும் காளை அவன் மீது பாய உடனே அந்த ஒரு செகண்ட் அந்த காளை திரும்பின அந்த செகண்ட் காளையோடைய குமிழ வந்து யார் பிடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிச்சி பிடிச்சிடுறான். சோ அப்ப இவனுடைய கை அதாவது அந்த காளை வந்து மருதனோட கைப்படவும் மருதன் பக்கம் திரும்புச்சு. ஆனா அந்த நேரத்தை இவன் வந்து பயன்படுத்திக்கிட்டான். ஓகேங்களா? அதான் சில்வண்டு மாறி அட்டத்திலிருந்து பாய்ந்து அதன் திமிழில் இடது கையை போட்டு நெஞ்சோடு நெருக்கி அணைத்து கழுத்தோடு தன் உடலை ஒட்டி கொண்டு அதன் வலக்கொம்பில் கையை போட்டான் பிச்சி. அதாவது பிச்சி என்ன பண்றான்னா இந்த மாதிரி தன்னுடைய இடது கையை தூக்கி இந்த திமிழ புடிச்சுக்கிட்டான். அடுத்தது அவனுடைய வலக்கையை எடுத்து அந்த கொம்ப புடிச்சுக்கிற மாதிரி புடிச்சுக்கிட்டான். அதுதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. எதிர்பாராத இந்த பாய்ச்சல் காளைக்கு எடுத்த இடப்பில் பிந்து விட்டு பாதகமாக போய்விட்டது. அதாவது எதிர்பாராம பிச்சி இந்த மாதிரி அந்த காளை மேல பாஞ்சது அந்த காளைக்கு அவருடைய அந்த தோல்விக்கு ஒரு இதா போயிடுச்சு அப்படின்றாங்க. பாதகமா போயிடுச்சு. ஆனாலும் அதனுடைய சுபாவமான மிருக குணம் மறுகணத்தில் சமாளிப்பை கொடுத்தது. சோ என்னதான் இருந்தாலும் அதோடைய அந்த மிருக குணமானது அடுத்த செகண்ட் வந்து கொடுக்குதாம். எப்படி கொடுக்கும்? பிடிச்சிட்டோம் அப்படின்னா எகிரி அந்த மேல புடிச்சிருக்கவன கீழே தள்ளி குத்த பாக்கும். சோ அததான் இந்த காளையும் பண்ணுது. முழு வேகத்துடன் கொம்பை அழைத்து பீச்சியை பின்னால் குத்த பார்த்தது. அதாவது அந்த ஒரு வலது கையால கொம்ப புடிச்சிருக்கான், இன்னொரு கையால திமிழ புடிச்சிருக்கான், நெஞ்சோட அணைச்சிருக்கான், முகத்தை அப்படி அந்த காளையோட சாச்சுக்கிட்டு எப்படி இந்த படத்துல கொடுத்திருக்காங்களோ இந்த மாதிரி வந்து புடிச்சிருக்கான் அப்படின்றாங்க. அதாவது இங்க வந்து சாதாரணமா கொடுத்திருக்காங்க, இந்த கொம்பை இங்க புடிச்சிட்டு திமிழ இந்த கையில புடிச்சிருக்காங்க, புடிச்சிட்டு இருக்கிறது. அப்போ இந்த காளை என்ன பண்ணுதுன்னா அந்த கொம்புல இருந்து அந்த கையை விட்டுட்டானா அவனை ஈஸியா வந்து தூக்கி கீழே போட்டுரும். சோ அதுக்கு அந்த கொம்பை வந்து வேகமா அப்படியே தலைய ஆட்டி பிச்சிய முன்னாடி இழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குது. அதான் முழு வேகத்துடன் கொம்பை அழைத்து பிச்சியை பின்னால் குத்த பார்த்தது. காளையின் தலை கீழ் நோக்கி அழுத்தப்படவே காளையின் புத்தியை மாற்றி ஒரு எகிரி 4 கால்களையும் உயரை தூக்கி தவ்வியது. அதாவது அந்த மாதிரி அது ஆட்டும் போது அது அது விடல. சோ அவன் வந்து என்ன பண்ணிருக்கான்னா காளையுடைய தலை கீழே அமுத்துன மாதிரி புடிச்சிருக்கான். அப்ப இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த காளை என்ன பண்ணுதுன்னா 4 கால்களையும் மேல தூக்குது. அப்படியே துள்ளி குதிக்கிற மாதிரி எகுறுது. எகுறின உடனே ஒரு ஜர்க் வரும்ல, சோ அதுல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை பாக்குது. சோ அப்பயும் அதை வந்து பிச்சு பிச்சு வந்து விடல. என்ன பண்றான்னா அந்த காலை எவ்வளவு உயரத்துக்கு போதோ அதே மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டான். நீ போ, நானும் உன் கூடயே வரேன் அப்படின்ற மாதிரி. அட விராலு மாதிரி துள்ளுதுடா, குதிரை கணக்கா எரிய பாக்குது, செத்தாண்டா பையன் ஊட்டி திருகி விழுந்து தூக்கி போட்டு பட்டைய உரிச்சிட போகுது அப்படின்னு மதுரதன் கத்தினான். அதாவது இப்படி சொல்றாங்க, அந்த கூட்டத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, விரால் மீன் எப்படி பிடிச்சா துள்ளுமோ அந்த மாதிரி அந்த காளை துள்ளுதான். குதிரை கணக்கா எரிய பாக்குது, குதிரை எப்படி எகிருமோ அந்த மாதிரி குதிரை கணக்கா அந்த காளையானது மேல எகிருதான். துள்ளி பாக்குது, அவன் கீழே உழல. அதுக்கப்புறம் எகிரி பாக்குது, அப்பயும் உழல. சோ அப்ப அது பண்றத பாத்துட்டு எப்படியும் அந்த காளையை அவனை கீழே தள்ளிடும், அவனை குத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு செத்தாண்டா பையன் இன்னைக்கு வந்து அவனுடைய ஊட்டி திருகி விழுந்து தூக்கி போட்டு அந்த தோலை உரிக்க போகுது, வயித்தை கிழிச்சு அவனுடைய தோலை உரிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். அப்ப மருதனன் கத்துறான், பிடிய உற்றாத பிச்சி அப்படின்னு சொல்லி. சோ அப்ப அவனுடைய நண்பன் கத்துறான், உற்றாத, என்ன நடந்தாலும் விட்டுறாத அப்படின்னு. ஆள் உயரத்துக்கு மேல் எழும்பிய காளை அந்தரத்தில் முதுகு குவிந்து தலையை உள்ளடக்கி கால்களை தரையில் அடித்துக் கொண்டு கீழே இறங்கியது. அதாவது மேல இருந்து ஏறி ஜங்குன்னு கீழே குதிக்குது. பிச்சி பிடியை விடாமல் கூடவே இறங்கி கால்களை தரையில் பதித்து நிலைக்க துளாவினான். ஆனால் அவன் நிலைக்கு முன்பே மறுபடியும் காலை எம்பி தவ்வி விட்டது. அதாவது ஒரு எகிரி அவங்க அந்த காலையும் கீழே காலை ஊனுது. அவனும் ஒரு நிலைக்கு வரணும்ல, கீழே ஊழும்போது தடுமாற்றம் இருக்கும்ல. சோ அப்படி இருக்கும் பொழுது அவனும் அந்த நிலைக்கு வரணும்னு முயற்சிக்கிறான். ஆனா அது உள்ள
அடுத்த எகிறு எகிறிடுச்சு அந்த காளை. பிடிய விட்றாதே விட்றாதே கூட்டத்திலிருந்து பதறி ஆர்ப்பரித்த கத்தல்கள். அதாவது எல்லாரும் சொல்றாங்க, விட்றாத விட்றாத விட்டினா குத்திரும். சோ அதனால எப்படியும் பிடிய விட்றாத அப்படின்றாங்க. அடுத்தது ஒரு தவுக்கு நின்னுட்டான்டா. அப்ப இன்னும் ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து அவனுடைய நல்லதுக்காக பிடிய விட்றாத, விட்டுட்டீன்னா அது குத்திடும் அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து அந்த காளைய வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தவுக்கு நின்னுட்டான். 2வது தவுக்குலாம் உருட்டிடும். போட்டு கீழ குத்தி குலைச்சிடும் அப்படின்றாங்க. கிழக்கத்தியான் கை அந்தா சளைக்குதுடா. ஓ! 2 தவுக்கு நின்னுட்டான் அப்படின்றாங்க. அதாவது அவங்க சொல்றாங்க, ஒரு தவுக்கு நின்னுட்டான். ஒரு எகிருக்கு எகிறும்பொழுது அவன் நின்னுட்டான். 2வது தவுல அவன கீழ போட்டு குத்திரும். சோ அவ்வளவுதான். அவன் பாரு அவன் கைய பாரு அப்படியே உதறுது. அவன் கை வந்து சளைச்சிருச்சு பாரு அப்படின்றாங்க. அடுத்து அந்த காளைய 2வது தவ்வும் தவ்வுது. அந்த 2வது தவ்வுக்கும் அவன் நின்னுட்டான். சோ அதான். சோ 2வது தவ்வுக்கும் நின்னதுக்கு அப்புறம் 3வதாவும் ஒரு தவ்வு தவ்வும். அந்த தவ்வுலயும் நின்றுவான். அப்ப வாடிபுரம் காளை பிடிபட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. பிச்சி பிச்சி விட்றாத இந்த ஒரு தவ்வு தான். அதாவது 2வது தடவ தவ்வும் பொழுதே அவங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. முதல் தடவ தப்பிச்சுட்டான். 2வது தடவும் தப்பிச்சுட்டான். அப்படின்னா அந்த வாடிபுரம் காளை இன்னும் ஒரே ஒரு தவ்வு தான். அந்த தவ்வு தவ்விருச்சு அப்படின்னா அதுல அவன் விழல அப்படின்னா மாடு வந்து தோல்வியுற்றது. வீரர் வந்து வென்று விட்டார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அப்ப வாடிபுரம் காளை வந்து பிடிபட்டு போச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சோ அப்பதான் பிச்சி விட்றாத இந்த ஒரு தவ்வு தான் காளையும் சளைக்குதுடோய் 3வது எம்புல உரமில்ல. அந்த காளைக்கும் என்ன ஆகுதுன்னா முதல் தவ்வு ஓகே, 2வது தவ்வு ஓகே, 3வது தவ்வுக்கு அந்த காளைக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சோ அதனால அந்த 3வது தவ்வுல அந்த அளவுக்கு எஃபெக்டிவா அந்த காளை எகிரி கீழே குதிக்கல அப்படின்றாங்க. ஒரு தவ்வு 2 தவ்வு 3வது தவ்வுக்கும் அவன் நின்று விட்டான். 3 தடவையும் காளை அவனை உருட்டி எறிந்து கிழித்திருக்க வேண்டும். இந்த நாடகத்தின் கடைசி அங்கமாக இருக்கிறது என்பது தெரிந்ததும் அடக்க முடியாத கழிவெறி கொண்ட கூட்டம் எம்பி எம்பி குதித்து கத்தியது. வாடிபுரம் காளை வாயை பிளந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லி. அதாவது இத்தனை வருடங்களாக பிடிபடாத இந்த மாடு ஆனது இன்றைக்கு பிடிபட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமே ஒரே ஆனந்தம். களிப்புல வெறி கொண்டாட்டம் ஆடுகிறார்களாம். அப்படி இருந்ததாம். அப்படி குதிச்சு ஆடுறாங்களாம். சோ பிடிபட்டுருச்சு பிடிபட்டுருச்சுன்னு. அதான். சோ அப்ப அடுத்து எல்லாரும் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா கிழக்கத்தியான் வென்றுட்டான்டா அப்படின்றாங்களாம். பிச்சி காளையின் நெற்றி திட்டில், அதாவது அதோடைய நெத்தியில வந்து அந்த கொம்பு கிட்ட கட்டியிருப்பாங்க. அதான் பிச்சி காளையின் நெற்றி திட்டில் கை போட்டு கொம்புக்கு கொம்பு மாறி மாறி சுற்றி கட்டியிருந்த உருமா பட்டையை அடியில் கையை கொடுத்து ஒரு இழு இழுத்தான். மெடல் அலங்கார சிறு தங்க நகைகள் கோர்த்த சங்கிலியுடன் பட்டு துணியும் அவன் கைக்கு கொத்தோடு வந்து விட்டது. அந்த காலையில தான் அந்த இதை கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த காளையை புடிச்சிட்டீங்கன்னா இவ்வளவு பரிசு தரேன்னு சொல்லுவாங்கல்ல. காளைக்கு ஏத்த மாதிரி அந்த பரிசை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ அந்த காளைக்கான பரிசையும் அந்த காளையோட இதுலயே கட்டி வச்சிருக்காங்க. சோ அதுல அவன் என்ன பண்றான்னா அந்த காளையோடைய நெற்றி திட்டுல வந்து கையை போட்டு அந்த கயிறை அவுத்து அதுல இருக்கக்கூடிய அந்த மெடலு அலங்காரம் அந்த சின்ன தங்க நகைகள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சங்கிலி பட்டு துணி எல்லாத்தையும் கையோடு உருவிட்டு அப்படியே வாயில் கவி கொண்டு தரையில் பதித்த கால்களை அழுத்து திமிலை சேர்த்து காளையை ஒரு தம் கொடுத்து எதிர்ப்பக்கமாக தள்ளிவிட்டு எகிரி பின்னால் பாய்ந்தான் அப்படின்றாங்க. அதாவது இப்ப விட்டா கூட காலை குத்தும். அது என்னதான் காலை பிடிபட்டு விட்டாலும் காலை பிடிபட்டு விட்டதுன்னு சொன்ன உடனே காளைக்கு ஒண்ணும் புரிஞ்சிட போறது கிடையாது. சோ அப்பயே விட்ட உடனே குத்திரும்ல. அதனால என்ன பண்றான்னா அந்த காளைய ஒரு பக்கம் தள்ளிட்டு அதுக்கு எதிர்பக்கமா அவன் வந்து ஓடுறான். ஓகேங்களா? ஆர்ப்பரித்த வாடிபுரம் கூட்டத்துக்குள் நெக்கி வர முடியாமல் திணறி பிச்சி பார்க்க தவித்துக் கொண்டிருந்த கிழவன். அதாவது இந்த மாதிரி ஆர்ப்பரித்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல ஒரு கிழவன் வந்து தவிச்சுக்கிட்டு இருப்பான் பிச்சிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. பிச்சியை பார்க்க தவித்துக் கொண்டிருந்த கிழவன். இந்தாம் அவனே என்று உணர்ச்சி பெருக்கால் பிச்சியை பார்த்து உசலனூர் அம்புலியின் பேரை காப்பாத்திட்டுடா. அம்புலி அப்படிங்கிறது வந்து பிச்சியோடைய அப்பா பேர். சதான் உசலனூர் அம்புலியோட பேரை காப்பாத்திட்டுடா. நீ மனுஷனுக்கு பொறக்கலடா, புலிக்கு பிறந்த பையன். வேற என்னத்த சொல்றது என்று உருமாப்பட்டையை நீட்ட பிச்சியின் கண்களில் இருந்த ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அதாவது தன்னுடைய தந்தையின் உயிரை வாங்கிய தன்னுடைய தந்தையுடைய ஆசைக்கு உழை வைத்து தன்னுடைய தந்தையின் உயிருக்கு உழை வைத்து அந்த காளையனை அடக்கி இன்று அந்த அம்புலியின் பேரை காப்பாத்தி விட்டான் பிச்சி. சோ அதனால நீ வந்து மனுஷனுக்கு பிறக்கலடா, புலிக்கு பிறந்த புலி குட்டிடா அப்படின்னு சொல்லி பிச்சியை வந்து அந்த கிழவன் வாழ்த்தி இது பண்றாரு. சோ அந்த நேரத்துல பிச்சிக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அப்படின்றாங்க. ஆக்சுவலா இந்த கதை இதோட கிடையாது. இன்னும் கொஞ்சம் பெருசாதான் இருக்கும். இங்க வந்து சுருக்கி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த தள்ளி விட்டுட்டு பின்னாடி எகிரி பாஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்பயே அந்த காலையெல்லாம் உடல அவனுடைய கால குத்திரும். சோ காயம் பட்டுதான் அவன் உள்ள வருவான்.
சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இங்க விட்டுட்டாங்க. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வாடிவாசல் தன்னுடைய அப்பாவை குத்துன அந்த காளைய வந்து அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, யாரும் அடக்க முடியாத அந்த காளையை அடக்குவதற்காக பிச்சு வந்து இது பண்ணான். சோ இதுதான் வந்து இந்த கதை. அதுக்கு அடுத்தது இங்க கலித்தொகையில் ஏறுதழுவுதல் பத்தி குடுத்திருக்காங்க. இது வந்து யூனிட் 8ல கூட உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா ஏறுதழுவுதல் தமிழ் பண்பாட்டோடு சேர்ந்த ஒரு விஷயம். சோ அதனால இந்த வாடிவாசல் பகுதியை தெளிவா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தமிழ் பகுதியில மட்டும் இல்ல, யூனிட் 8லயும் வந்து உங்களுக்கு இத ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கலித்தொகை ஏறுதழுவுதல் இங்க ஒரு பாடல் குடுத்திருக்காங்க. கொல்லேற்றி கோடஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லவை நெஞ்சிலார் தோய்த்ததற்கு அரிய உயிர் துறந்து நைவாரா ஆயமகள் தோள் அப்படின்றாங்க. அதாவது கொல்லேட்டு கோரஞ்சுவானை, கொல்லேறு அப்படின்னா என்னன்னா எருது அப்படின்னு அர்த்தம். அதாவது கொல்லக்கூடிய அந்த எருதினுடைய கோடு அப்படின்னா கொம்பு அப்படின்னு அர்த்தம். அந்த கோட்டிற்கு அந்த கொம்பிற்காக அஞ்சுபவனை ஆயக்குல பெண்களானவர்கள் ஆய மகளிர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த பிறவியில மட்டும் இல்ல, மறுபிறவியில கூட அவங்களை தழுவ மாட்டார்கள். அதாவது அணைக்க மாட்டார்கள் அப்படின்றாங்க. அதான் மறுமை அப்படின்னா மறுபிறவி அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த கொல்லும் தன்மை கொண்ட இந்த எருதுகளை அடக்காதவர்களை, இந்த கோட்டுக்கு அஞ்சி பின்வாங்குவவர்களை, இந்த கொம்புக்கு அஞ்சி பின்வாங்குபவர்களை ஆயக்குல மகளிர்களானவர்கள் இந்த பிறவியில் மட்டுமல்ல எந்த பிறவியிலும் தழுவ மாட்டார்கள் அப்படின்றாங்க. அடுத்தது அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை. அஞ்சார் கொலை அப்படின்னா அஞ்சார்னா அஞ்சாமல், அந்த கொலை ஏறு அப்படின்னா அந்த எருதினை அஞ்சாமல் அந்த எருதினை எவன் பிடித்து ஆள்கிறானோ, அந்த பிடித்து கொள்கிறானோ அந்த ஆள்பவனை தவிர வேற யாரையும் அந்த பெண்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்றாங்க. நெஞ்சிலார் தோய்த்ததற்கு அரிய நெஞ்சிலார், அதாவது இந்த மாதிரி அச்சமில்லாமல் அந்த எருதினை பிடித்து ஆள்பவர்களை தவிர வேறு எவரையும் இந்த வன்னெஞ்சம் கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சிலார் அப்படின்னா வன்னெஞ்சம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆயக்குல மகளிர்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு வேலை நிகழுமாயின், அப்படி ஒரு அரிய செயல் வந்து ஒரு வீரன் அல்லாத, அதாவது மாட்டிற்கு பயந்து இந்த கொம்பிற்கு பயந்து பின்வாங்கக்கூடிய ஒருவனை திருமணம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டால் அந்த பெண்ணானவள் நைவார்னா மனம் வருந்துவார்கள் அப்படின்னு அர்த்தம். மனம் வருந்தி உயிரை துறந்து விடுவார்களே தவிர அவர்களை மணந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் இப்போ எருதுகளுடைய அந்த கோடு கொம்புகளுக்கு அஞ்சி பின்வாங்குபவர்களை ஆயமகள்கள் ஆயக்குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த மக்களானவர்கள் என்றும் ஒருபொழுதும் இந்த பிறவியிலும் தழுவ மாட்டார்கள், மறு கூட அவங்கள நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. சோ எவன் அஞ்சாமல் அந்த காளைகளை அடக்கி கொள்கின்றானோ அவனை தவிர வேறு ஒருவனை திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் அதற்காக அவர்கள் மனம் வருந்தி அவர்களுடைய உயிர்களை துறப்பார்களே தவிர அவர்கள் அந்த மாட்டின் கொம்பிற்கு அஞ்சியவர்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகேங்களா? வேற என்ன பாக்ஸ் கொடுத்திருக்காங்க? இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது குறும்புதினம் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? அளவில் சிறுகதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகும். புதினம் அப்படின்னா நாவல் அப்படின்னு அர்த்தம். நாவல்னா பெருசா ஒரு நீண்ட தொடர் மாதிரி எழுதிட்டு போறதுதான் வந்து நாவல் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்போ ஒரு சின்ன கதை மாதிரி இருக்கக்கூடாது, அதே நேரத்துல ஒரு பெரிய கதை மாதிரி ஒரு புதினம் மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கும் கதை, சிறியதாகவும் இருக்கும் கதை குறும்புதினம். இதனை குறுநாவல் என்றும் சொல்லுவார். சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம் என்று கொள்ளலாம் அப்படின்றாங்க. சோ இதுதான் இந்த வாடிவாசல் குறும்புதினத்துடைய சுருக்கப்பட்ட வடிவம். அதாவது இன்னும் பெருசாதான் இருக்கும், ஆனா இங்க சுருக்கியிருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசு செல்லப்பா அவர்கள். இவர் வந்து சிறுகதையை எழுதியிருக்காரு, புதினங்கள் எழுதியிருக்காரு, நாவல்கள் எழுதியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு, கவிதை எழுதியிருக்காரு, மொழிபெயர்ப்பு ஒரு சில நூல்களை மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்டிருக்காரு. இப்படிப்பட்ட இந்த சீசு செல்லப்பா அவர்களை புதுக்கவிதை புரவலர் அப்படின்னு அழைப்பாங்க. சோ அப்ப இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னா புதுக்கவிதை புரவலர். சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஏன்னா இந்த சிறு பத்திரிகைகளின் முன்னோடி அப்படின்னு கேட்பாங்க, அது இந்த எழுத்து அப்படிங்கிற இந்த இதழ் தான். இப்ப சிறு பத்திரிகையின் முன்னோடி எது? எழுத்துங்கிற இதழ். இந்த இதழனை தொடங்கி இந்த நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு, அதாவது பழைய காலத்துல எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா படிக்கும் பொழுது பொருள் புரியாது, ஆனா இங்க வந்து பொருள் புரியும். சோ இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிக்கு, இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா சீசு செல்லப்பா அவர்கள். அவருடைய குறிப்பிட்ட படைப்புகள் அப்படின்னு சொல்லி அவருடைய படைப்புகள் கொடுத்திருக்காங்க. வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவாம்சம், பி எஸ் ராமாயணாவின் ராமையாவின் சிறுகதை பாணி,
அடுத்தது தமிழ் சிறுகதை பிறக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நூல்களை எல்லாம் இதெல்லாம் எழுதியிருக்காரு. இவர் இயற்றின இந்த படைப்புகள் சுதந்திர தாகம் அப்படிங்கிற படைப்பிற்காக 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு. அதாவது சீசு செல்லப்பா சாகித்ய அகாதமி எந்த படைப்பிற்காக பெற்றார்னு கேட்பாங்க. சுதந்திர தாகம் அப்படிங்கிறதுக்கு எந்த இயர்னா 2001ல வந்து இவருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம வந்து பிச்சமூர்த்தி அவர்களை பற்றி நியூ புக் ஓல்டு புக்ல கொடுத்தத பார்த்தோம். ஆனா இங்க செல்லப்பாவை பத்தி உங்களுக்கு நியூ புக்ல தான் இருக்கு. சோ இதையும் பார்த்தாச்சு. இது இல்லாம 11th அட்வான்ஸ்டு தமிழ்ல இருக்கும். அது வந்து எல்லாரையும் சேர்த்து இருக்கும், எல்லா கவிஞர்களையும் சேர்த்து இருக்கும். அத தனி ஒரு பகுதியா வந்து இந்த 3rd டாபிக், அதாவது பகுதி ஈல 3ஆவதா கொடுத்திருக்கக்கூடிய இந்த பகுதி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்த வகுப்புல பிரமிழ் பத்தி பார்க்கலாம். அதாவது தருமு சிவராமு அப்படிங்கிற பெயர்ல இருக்கக்கூடிய பிரமிழ் அவர்களுடைய கவிதைகளை பத்தி அடுத்த வகுப்புல பார்க்கலாம். For more videos, stay tuned with Be a Book. Thank you.